இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 5, 2026, 5/8/2026, தமிழ் பராபவ வருடம் ஆடி மாதம் 20ஆம் நாள் புதன்கிழமை. அஸ்வினி நட்சத்திரம் இரவு 9:19 வரை, அதன் பிறகு பரணி நட்சத்திரம். தேய்பிறை சப்தமி திதி இரவு 8:44 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. யோகம் சரியில்லை. கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரி நாள். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் செவ்வாய் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசியில சந்திரன் இருக்காரு. அதனால உங்களுக்கு சில குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சில குழப்பங்களிலிருந்து இன்னொரு குழப்பமும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்களா சில விஷயங்களை தேவையில்லாம இழுத்து விட்டுக்கிறீங்க. அதனால வரக்கூடிய குழப்பங்கள் தானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால உங்களுடைய நீண்ட நாள் மாற்றங்களுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சில சங்கடங்கள் விலகும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய நட்பு ரீதியான முயற்சிகள்ல சில தவறான நபர்களிடமிருந்து விலகிச் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தெளிவான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசு தெளிவா இருக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. ஆசைப்பட்ட விஷயத்தை அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற வளர்ச்சியான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மனசுல இனம் புரியாத குழப்பம் இருக்கும். ஆன்மீக தேடல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடம்புல இருக்கிற வியாதிக்கு மருத்துவத்துக்கு தீர்வு கிடைக்கும். ஆனா நீங்களா மனசுக்குள்ள சில விஷயங்கள் நினைக்கிறீங்கல்ல, அந்த மனசுல இருக்கக்கூடிய தடுமாற்றம் உங்களுக்கு நீங்களா மாத்திக்கிட்டாதான் உண்டு. காரணம் என்னன்னா, ராசிநாதன் செவ்வாய் நீச்சத்துக்கு பக்கத்துல, நட்சத்திரநாதன் சுக்கிரன் நீச்ச ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கான்பிடன்ஸ் ரொம்ப லோவா இருக்கும். மனசை தைரியப்படுத்திக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஒரே ராசி தான், 3 நட்சத்திரம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலன். உங்களுக்கு இன்னைக்கு பெரிய மாற்றத்தை தருவீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள்ல வளர்ச்சியை தரக்கூடிய வகையில இருக்கும். அலுவலக ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. அதுவும் கேதுவன் நட்சத்திர சாரத்துல. இன்னைக்கு உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தாயார் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அல்லது தாயார் விஷயத்திலேயோ இல்ல உங்க வீடு விஷயத்திலோ மனக்கசப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வேண்டாத விஷயத்தை நினைச்சு மன சங்கடப்படுவீங்க. அல்லது செலவுகளால் திக்குமுக்காடுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஒரு இடத்துல இருந்து இல்லாம இன்னொரு இடத்துல இருந்து இல்லாம கேட்ட இடத்துல எல்லாம் பண உதவி கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் நீங்க உத்தியோகத்துல இருக்கிறவரா இருந்தா உங்க உத்தியோக ரீதியான நல்ல மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வழக்கு சம்பந்தமா வெற்றிகள் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தந்தையுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகளால் திக்குமுக்காடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். என்ன மாதிரி செலவுன்னா, கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க. உங்களுடைய தனிப்பட்ட கடன் பிரச்சனை, குடும்ப கடன் பிரச்சனையை தீர்ப்பீங்க. கணவன் மனைவி உறவுல தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருக்கு. அதை மட்டும் விலகி இருப்பதற்கு முயற்சி எடுங்க. குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு எதுவரைக்கும் ஒரு விதமான சலிப்புத்தன்மை இருக்கும். இன்னைக்கு அவங்க பேர்ல நம்பகத்தன்மை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களால எந்த பாதிப்பும் இல்லை. நீங்களா சில தேவையில்லாத விஷயத்தை நினைச்சு சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் விஷயத்திலும் இதே மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களாக இருந்தால் இன்று வாக்கு வன்மை ஏற்படும். வார்த்தை விரயங்களால் வெற்றிகள் நிரந்தரம் ஆகக்கூடிய வகையில இருக்கு.
உங்களுடைய 3ஆம் இடத்து அதிபதி விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால சில விஷயத்துக்கு நீங்க வெற்றியை அடைவதற்கு விரயத்தை ஏற்படுத்துவீர்கள். அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காகவும் செலவுகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்று வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். மிதுன ராசி, லாபஸ்தானத்துல சந்திரன், லாபஸ்தானாதிபதி ராசியில இருக்காரு. இதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்களை பத்தி கிண்டல் கேலி பேசினவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தக்க பதிலடி கொடுத்து உங்களுடைய மரியாதையை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இளம் வயதினராக இருந்தால் தங்கள் மனதிற்கு பிடித்த நபரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க வாழ்க்கை துணையாக வரக்கூடிய நபரை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்க சொசைட்டியில உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தையினால மரியாதை உயர்வு ஏற்படும். பண விவகாரங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த தட்டுப்பாடுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. வருமானம் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம். வருமானம் வியாபாரத்தின் மூலமாகவும் ஜாஸ்தி ஆகலாம். செலவுகளும் குறையறதுக்கான சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைத்து மன நிறைவும் மரியாதை உயர்வும் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ் உங்களுடைய அறிவுக்கு தீனி கொடுப்பாங்க. உங்க அறிவை பயன்படுத்தி தங்களுக்கு சாதகமா செயல்பட்டுப்பாங்க. அதே சமயம் குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான நேரம். வருமானம் இருக்கு, அதோட கடன் ஜாஸ்தி வாங்குறீங்க. அந்த கடனை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி எடுங்க. ஆரோக்கிய விஷயத்துல, தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்துல இன்னைக்கு மருத்துவ ரீதியான முன்னேற்றங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா அந்த எதிரிகளே உங்களுக்கு பல்ட்டி அடிச்சு உங்களுக்கு சாதகமா செயல்படுவாங்க. அதாவது யூட்டர்ன், மிகப்பெரிய யூட்டர்ன் போட்டு உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வழக்குகளில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். கடக ராசி, ராசிநாதன் தசமஸ்தானத்துல இருக்காரு. அதனால இன்னைக்கு அலுவலக ரீதியாக அலைச்சல் இருக்கும். ஆனா அதே அலைச்சல் வளர்ச்சியை கொடுக்கும். அதே அலைச்சல் புதிய நட்புகளை ஏற்படுத்தும். வெளியூர் பிரயாணங்களால் தொழில் அபிவிருத்திக்கும் தொழில் முதலீட்டுக்குமான வாய்ப்பு இருக்கு. செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தசமஸ்தானாதிபதியான செவ்வாய் விரையாதிபதி புதனோட சேர்ந்திருக்காரு. அதனால செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குழந்தைகளுடைய தேவைக்காக நீங்க அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. உங்க குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், அவர்களின் தேவைகளுக்காக நீங்க வேலை பண்ணுவீங்க. அதே சமயம் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமாக கணவன் மனைவி உறவுல இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். சுகங்கள் அதிகரிக்கும். இன்னைக்கு குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படுறதுக்கான முயற்சியில ஈடுபடுவீங்க. இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுடைய பதவியையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். இத்தனை நாளா உங்களை அவமானப்படுத்திட்டு இருந்த உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கொடுக்காத மரியாதை இன்னைக்கு கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. இதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சொத்து சம்பந்தமா செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்களால் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஷார்ட் டேர்ம் டிராவலாவது நீங்க போயிட்டு வரணும். ஒண்ணுமே இல்லையா, ஃபிளைட்ல ஏறி சென்னையில ஏறி பெங்களூர்ல இருக்கணும், பெங்களூர்ல ஏறி ஹைதராபாத்ல இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன டிராவல் இருக்கும். இந்த டிராவல் உங்களுக்கு புதிய அனுபவங்களை கொடுக்கும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்புக்காக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி, இன்னைக்கு உங்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கனால ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் மௌன விரதம் அல்லது மௌனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மினிமலிஸ்டிக் டாக் வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. மனசு சார்ந்த விஷயங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்துல பண விவகாரங்கள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுடைய அலைச்சல் காரணமா உங்களுக்கு மனசுல கவலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் தந்தை வழி உறவுகளால் அல்லது தந்தையால் உங்களுக்கு பணவரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் தந்தையுடைய ஹெல்த்தையும் கவனமா பார்த்துக்கோங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். கடந்த கால நிகழ்வுகள், கடந்த கால எதிரிகள், குடும்ப எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் மனசுல அலபாயும். மனசுல
அப்படியே பிலிமா வந்துட்டு போகும். மனசுல கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள்லாம் மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுல அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடந்த காலத்துல இருந்த ஒரு சிக்கலை பற்றின கவலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு கடவுளை நினைப்பீங்க. ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு கூட கடவுளை நினைப்பீங்க. இன்னைக்கு பயமா கடவுளை நினைப்பீங்க. இன்னைக்கு சங்கடமா கடவுளை நினைப்பீங்க. இன்னைக்கு பணப்பிரச்சனையா கடவுள் நினைப்பீங்க. இன்னைக்கு கடவுள்னு நிறைய அதை பத்தியே யோசிப்பீங்க. அதே சமயம் குலதெய்வ வழிபாட்டுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது சம்பந்தமா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக, சுய தொழில் ரீதியாக கடன் வாங்குறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அரசாங்க ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பு செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் அல்லது உங்களுடைய வழக்கு சம்பந்தமாகவும் இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அலைச்சலை மட்டுமல்லாமல் பண விரயத்தையும் ஏற்படுத்தும். தனிப்பட்ட தவறுகள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கன்னி ராசி, இன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு சந்திரன். சந்திராஷ்டம தினம், அதனால பொறுமையை காக்கிறது அவசியம். இன்னைக்கு எதை பேசினாலும் உங்களுக்கு கெட்ட பேரு. நீங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேசி தப்பான சமிக்கைகளை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இளம் வயதினராக இருந்தால் தங்களுடைய எதிர்பாராத நட்புகளின் தவறான அணுகுமுறைக்கு ஒத்துக்கொள்வதற்கான சூழ்நிலை இருக்கிறனால கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயம் சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு நீங்க பேசுறதும் சரி, குடும்பத்துல நடந்துக்கிறதும் சரி, குடும்பத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சரி உங்களுக்கு சாதகமா இல்லை. அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது. தாயாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும். அதுவும் நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க செய்யாத ஒரு தப்புக்கு அரசாங்கத்துக்கு வரி செலுத்துற மாதிரி இருக்கும், அல்லது உங்களுக்கு ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். கவனமா இருந்துக்கோங்க. இன்னைக்கு அரசாங்க அதிகாரிகளுடன் பேசும் பொழுது மரியாதை குறைவை ஏற்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் அல்லது அடுத்தவங்க உங்களை பத்தி தப்பா பேசி உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க. வேலை செய்யற இடத்துல மட்டும் இல்ல, வீட்டிலையும் உங்களுடைய குதர்க்க பேச்சு சங்கடத்தை ஏற்படுத்தும். நட்புகள் அல்லது உறவுகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்படும். எதுக்கு பதட்டம்னு தெரியாது, ஆனா நீங்களா பதட்டத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு அடுத்தவங்களை குத்தம் சொல்வீங்க. நண்பர்கள் விஷயத்திலும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் ஆரோக்கிய குறைபாட்டினால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே சமயம் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சு போனீங்கன்னா அது உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்தும். அதாவது பிசிக்கலா ஹெல்ப் பண்ணா தப்பு கிடையாது. இன்னைக்கு பணம்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அவங்க கிட்ட இருந்து ரிட்டர்ன் வாங்க முடியாது. இதனால உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி, சப்தமஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால தொழில் விஷயத்துல வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். ஆனா நீங்களா சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு நான் எனக்கு இது தகுதி இல்லை, எனக்கு இதை நான் செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய நண்பர்களுக்கான முயற்சிகள்ல, நண்பர்களுக்கு உதவி செய்யற முயற்சியில இன்னைக்கு நீங்க ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உதவி பண்ணியும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் இன்னைக்கு உங்களுடைய வேலை நிமித்தமாகவோ அல்லது அடுத்தவர்களின் தேவைகளுக்காகவோ வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். இன்று செலவுகளால் சங்கடப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். குடும்பத்துல ஏதாவது மெயின்டெனன்ஸ் செலவு ஏற்படலாம், அல்ல உங்க ஆரோக்கிய மெயின்டெனன்ஸ் செலவு ஏற்படலாம், அல்லது உங்களுக்கு வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான செலவு ஏற்படலாம். ஏதோ ஒரு விஷயம் செலவுகளாக இருக்கும். ஆனா அதனால ஒரு புதிய நட்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை நிமித்தமான பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு ஜாலியா கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வாங்களேன். லாங் டிஸ்டன்ஸ் டிராவல், ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் இஸ் ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் புதிய நட்புகளின் அறிமுகம் கிடைக்கும். அதனால உங்களுக்கு சந்தோஷம் அடைவீர்கள். இன்னைக்கு எந்த ஒரு செலவையும் ரகசியமா வச்சுக்கோங்க. நீங்க பண்ற செலவை வெளியில தெரியாம பாத்துக்கோங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஜாலி அவுட்டிங் இருக்கும். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும். இதுவரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், மனக்கசப்புகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி,
6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு செலவுகள் ஏற்படும். என்ன மாதிரி செலவுகள்? கடன் பிரச்சனைகளை தீர்க்கலாம். வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகும். உங்களை பத்தி தப்பா பேசினவங்களுக்கு நீங்க தக்க பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மதிப்பு மரியாதை உயரும். லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும். நீண்ட நாட்களாக முதலீடுகளிலிருந்து வராத லாபம் இன்னைக்கு வருவதற்கான சூழ்நிலை இருக்கு. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவையும் தெளிவான சிந்தனையும் தரக்கூடிய வகையில நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அப்படியே ஊதி தள்ளிட்டு போயிருவீங்க. அதே சமயம் வழக்கா சங்கடம் இல்லாம இருக்கும். உங்க தம்பி தங்கைகளுக்கான உதவியா சந்தோஷமா செய்வீங்க. இதனால உங்களுக்கு கடன் அதிகரிச்சாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. வரவேண்டிய பணப்பாக்கைகள் வசூலாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா உங்க பழைய பிரச்சனையை சால்வ் பண்றீங்க. உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இல்லை. உங்க மரியாதையை உயர்த்துவதற்காக உங்களுடைய இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். குழந்தைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொடுப்பார்கள். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளான சொத்து சேர்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக அலைச்சல் ஏற்படும். பிசினஸ் பண்றீங்களா? பிசினஸ்ல அலைச்சல் இருக்கும். முதலீடுகள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற தொழில் பண்றீங்கன்னா இன்னைக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒரு புத்துணர்வு பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். தனுசு ராசி, உத்தியோக ரீதியாக இன்று மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மதிப்பு மரியாதை மட்டும் இல்லைங்க, சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். அதே சமயம் தசமஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால, சனியின் பார்வையில இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா, அவங்க பேர்ல தப்பான ஒரு வழக்கு போட்டிருந்தாங்கன்னா அதுல வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. குதர்க்க எண்ணங்களை கொண்டு வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய பதவியில நிலைப்புத்தன்மை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, உங்களுக்கு இன்னைக்கு மனசுல சலிப்புத்தன்மை ஏற்படும். மனசுல ஒரு வைராகியம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு தவறான கண்ணோட்டத்தின் காரணமாக மனசலனம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களிலும் மன தைரியம் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்க கூட பிறந்தவங்க, உங்களுக்கு பிறந்த குழந்தைகள், இவங்க விஷயத்த நினைச்சு மனக்கவலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பதவி விஷயத்துல, வேலை செய்யற இடத்துலயும் சரி, வியாபார விஷயத்திலும் சரி, எதையாவது ஒரு பறி கொடுத்துட்டு அதனால கவலைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பதவி இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. செய்யாத தப்புக்கு உங்களை குற்றம் சாட்டுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க வெகுண்டெழுந்து வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா பேசினா பிரச்சனை ஜாஸ்தியாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். அரசாங்கம் உங்களுக்கு பணம் கொடுக்கும், அல்லது தந்தை மூலமாக பணம் கொடுக்கும். அவர் கொடுப்பாரு, உங்க அப்பா கொடுப்பாரு, உங்க தந்தை கிட்ட இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க அதிக லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, 4ஆம் இடத்துல சந்திரன், சுக குறைவு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் தசமஸ்தானாதிபதி நீச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை சம்பந்தமா அலைச்சல் இருக்கும். நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு. சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பதவி கிடைக்கிறாங்கன்னா நீங்க இருந்த பதவியோட ஒரு படி கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். You have to compromise on the position or salary and you have to give your hard work. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக சக பணியாளர்கள் அல்லது நண்பர்களின் ஒத்துழைப்பு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆனா அவங்களுடைய வேலையை சேர்த்து இழுத்து போட்டு செய்வீங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க பெண்களாக இருந்தால் உங்களுடைய, அதுவும் நீங்க வயசுக்கு 50 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெனோபாஸ் பிரச்சனை இருந்ததுன்னா இன்னைக்கு உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியான சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். கடந்த காலங்கள்ல உங்களுக்கு ஏதாவது உடம்புல எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, அதாவது ஆப்ரேஷன்ல இந்த பிளேட் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது, இல்ல ஏதாவது இன்டர்னலா ஏதாவது ஆர்கன்ல ஏதாவது
வெளிப்புற பொருட்கள் சிக்கியிருந்ததுன்னா அதனால உங்களுக்கு பாதிப்புகள் வரும். வயிறு சார்ந்த உபாதைகளால் சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க, கடன் வாங்கியாவது வீடு கட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்க ரெண்டையும் பண்ணல, வியாபாரத்துக்கு கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கி கொடுத்திருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் நீங்க உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகளுக்காக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு ஆதாயமும் லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசி, இன்னைக்கு உங்களுடைய மன நிறைவு தரக்கூடிய செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். வாழ்க்கை துணை சம்பந்தமாக, நண்பர்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். ஆனா நீங்க வாயை வச்சு சும்மா இருக்கணும். குதர்க்க பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படும். சிலருக்கு வேலை இழப்போ தொழில் இழப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கும், கூடவே ஒரு சங்கடமான செய்தியும் இன்னைக்கு வரும். அதனால கவனமா இருங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விடாத ஒரு குழப்ப செய்தி சங்கடத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுக்கு வரவேண்டிய லாபத்துல சங்கடம் ஏற்படும், வரவேண்டிய லாபத்துல நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு கவனமா இருந்துக்கோங்க. அதே சமயம் குடும்ப விஷயத்துல உங்களுக்கு அவமரியாதை செஞ்சவங்களே உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க. இதனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதாவது வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் மூலமாக சில நல்ல செய்திகள் வரும். பிரச்சனைக்குரிய நபரே உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்துவாரு. இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். தந்தை வழியில சில செலவுகள் ஏற்படும் அல்லது குழந்தைகள் வழியில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வீட்டுல ஏதாவது ஒரு சுப செலவு, ஒன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும், ஒன்னா உங்க குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும், வம்ச விருத்தி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு நல்ல விஷயம் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில இருக்கு. குடும்பத்துல மட்டும் இல்ல, சமூகத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசி, குடும்பஸ்தானத்துல சந்திரன், அந்த குடும்பஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உடம்பு கொஞ்சம் உபாதையை கொடுக்கறது, உடம்ப மட்டும் பார்த்துக்கோங்க. உடம்பு சம்பந்தமா இன்னைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வராம பார்த்துக்கிறது நல்லது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ்ல எதுவும் சிக்கல் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. கிட்னி சார்ந்த விஷயங்கள், இது வந்து நான் பயமுறுத்துறதுக்கு சொல்ல, இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுங்கிறதுக்காக. இதனால உங்களுக்கு ஒரு அன்றாட வாழ்க்கையில ஒரு தடை அல்லது ஒரு சுணக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் குடும்பத்துல பண விவகாரங்கள்ல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திடீர் வருமானம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது எதுலேருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியாது, ஆனா வருமானம் வரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக செழிப்புத்தன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகள் விஷயத்துல எதிர்பாராத திருப்பங்களால் குழந்தைகளுடைய வளர்ச்சியால் மன நிம்மதி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளால் சந்தோஷ மகிழ்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகள் உங்களை பத்தி தப்பா பேசினவங்க, உங்களுக்கு அவமானத்தை கொடுத்தவங்க இப்ப காணாம போறதுக்கு, அதாவது உங்க கண்ணை விட்டு விலகி செல்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். குடும்பம் ஒற்றுமையாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது நாள் வரை உங்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் செய்து கொண்டிருந்த உங்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து செயல்படுவாங்க. அதனால அவர்களுடைய வளர்ச்சியால் உங்களுக்கு பூரிப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெற்றோருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை சம்பந்தமா உங்ககிட்ட நிறைய பேசுவாங்க. அதனால உங்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்னைக்கு உங்களுடைய வியாதி சம்பந்தமான முயற்சிகள்ல இருந்து, வியாதி சம்பந்தமான செலவுகளிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும்.
அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.